மாலைக்கு போட்டு தரணும் சொல்லிச்சு. ஆனா சொல்லிச்சு. சரி, அப்புறம் நம்ம வந்து நடிச்சித்திக்கு வந்து ஆஞ்சியா பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதனால சித்தியை பார்த்துட்டு போக தான் வந்தோம். நாங்கள் வந்து வரும்போதே வந்து சின்ன சித்தி வீட்டுக்கும் போகலாம். சரி, சாப்பிட்டுட்டு சாப்பிடவே இல்லை. அங்க போயிட்டு வரவே மாட்டேன்ட்டான். ஜஸ்விதா அங்கதான் இருக்குதா? ஜஸ்விதா போகல, இங்கதான் இருக்குதா? நான் ஜஸ்விதா கூட இருக்கேன். ஜஸ்விதா அஜன் அஜன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்க பிள்ளையார் வந்து எப்போயோ எடுத்து போய் வச்சாச்சு. இப்போ தெரு பிள்ளையார் வீட்டை விட்டு இல்லை, ஊரை விட்டே கிளம்பி ஆற்றுக்கு போயிட்டு எடுத்து போயிட்டு போட போகிறாங்க. அது கடைக்கு போறியா? நான் கடைக்கு போகிறேன். நான் எடுக்கிறேன். சரியா? சரி. ட்ரம்ஸ்லாம் வைக்கிறாங்களா? சரி, நீ எடு அப்போ வீடியோவை. ஓகே. பிள்ளையார் வந்து இதோட அடுத்த வருஷமா வரும். என்ன காலையிலே தோசை ஊற்றுறா? ஊற்றுறா. இது வரவு குழம்பு வச்சுருந்தாங்கல்ல, அதாட்டு 3 இட்லி ஆரம்பித்தேன், 3 தோசை ஆயிடுத்து. கொஞ்சம் சுண்டல் சாப்பிட்டேன், டீ குடித்தேன். அது என்ன தண்ணி பாட்டில்? அவுட் சைடு போகிற பாட்டில். சிக்கன் பண்ண போகிறேன். பட்டு வந்து காலையிலே எனக்கு சிக்கன் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, உள்ளே வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, சீக்கிரமா கட்டி ஆயிடுது. நான் இங்கே வைக்கிறேன் பட்டு. சரியா? ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை, இப்போ எம்டியாக இருக்கு. காயெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒரு தக்காளி கூட இல்லை இன்னைக்கு வாங்கணும். இப்போ ஃப்ரிட்ஜே காலியாக கிடக்குது. ஃப்ரிட்ஜே காலியாக இருக்குதுல்ல. ஏன்னா எலுமிச்சம்பழம் இருக்கு. எலுமிச்சம்பழம் மட்டும்தான் இருக்கு. கீரை கொஞ்சம் இருக்கு. அவ்வளோதான். இது வந்து ஊறுகாய் மாங்காய். இந்த சைடில் இருக்குது தான் கொஞ்சம் இருக்குது பாக்கெட்டில். இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது வாங்கணும் காய். இது ஒன்றும் இல்லை, தேங்காய் வச்சுருக்கேன், சேமியா. இது சேமியா, இது ரவை சேமியா இருக்கு. அவ்வளோதான், வேற எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நெய் இருக்கு 2 பாட்டிலில். இது வந்து நேற்று அம்மா வந்து குத்தாமிச்சாங்க வாழைப்பூ. அந்த வாழைப்பூ இருக்கு. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. பட்டு வந்து எனக்கு சுட தோசை ஊற்றி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன் இவ்வளோ தரனா, பட்டு வந்து கொஞ்சம் வறுத்து கேட்டாங்களா, அதனால 2 in 1 அப்படியே ஒரு கடாயிலே குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கிரேவிக்கு வறுவலுக்கு வந்து அள்ளிடுவேன் வெங்காயம் தக்காளி. அதனால தான் மொத்தமாக அரிஞ்சிருக்கேன். மொத்தமாக தான் நான் பண்ண போகிறேன். பண்ணிடலாமா? நான் வந்து இன்னைக்கு குழம்பு வைக்கிறதாவே ஐடியாவே இல்லை. ஏன்னு சொல்லுங்க, பிரியாணி பண்ணலான்ட்டு ஒரு ஆசை. பிரியாணி பண்ணுவான்னு கேட்ட உடனே பட்டுவோடைய மூஞ்செல்லாம் மாறுது. பிரியாணியா வேணாம் அப்படின்றாங்க. ஏன்னா பிரியாணினாலே பிரியாணி பிடிக்காதவங்க யாருன்னா இருப்பீங்களா? பிடிக்கும், பட் சாப்பிட்ட மாதிரி இருக்காது திருப்தியா. சோறு சாப்பிட்ற ஃபீல் பிரியாணியில வராது இல்லையா? அப்போ நம்மளுக்கு சோறு தான் முக்கியன்ற மாதிரி. பட்டுக்கு வெள்ளை சாப்பாடு இருந்தால் தான் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ன்ட்டு பிரியாணி வேணான்ட்டாங்க. ஒருவேளை நான் கேவலமாக பண்ணுவேன்ட்டு வேணான்ட்டாங்களான்னு தெரியல. அதுக்கு தான் பட்டுடியே செய்யணும்னா அவங்களுக்கு வேணான்ட்டாங்க. ஸோ அதனால் சிக்கன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து வறுத்துடலாம். ஓகேவா? என்னது கம்பி வெள்ளி கம்பி இருக்கா? சாரில் வெள்ளி கம்பியா இருக்கும். 500 ரூபா தரல வெள்ளி கம்பி இருக்குமா? கிரி கம்பி நீட்டாக இருக்கும். நீட்டாக இருக்கும் வெள்ளி கம்பி. உனக்கு தெரியும். இதெல்லாம் போலிக்கு ஏமாத்து. போலிக்கு ஏமாத்து. எனக்கு தெரியும் எவ்வளோ காசு வேணும், எவ்வளோ. சரி, சாப்பாடு போட்டா
ஏவா சாப்பிட்லாம் கிரி. ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரமா கூப்பிட்டா படுத்து தூங்குறாங்க, அப்படி இல்லைன்னா எங்களை கிளம்பி போயிடுறாங்க. நான் வச்சு முடிச்சுட்டு வெளியில போகணும்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். சிக்கன் குழம்பு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா? சாப்பிட்டு பார்ப்போம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனியா? சாப்பிட்டு பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுவேன் நான் சொல்லிட்டேன். சிக்கன் வறுவல் சாப்பிடலாமா? பட்டி எண்ணெய் விட்டு சாப்பிட்ற பார்த்தியா நீ? ரசிக்குது. எப்படி இருக்கு? சரி சாப்பிட்டுட்டு சாப்பிடவே இல்லை. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்களா? சரி சாப்பிட்டுட்டே நம்ம சும்மா இன்னைக்கு அப்படியே வண்டியில எங்கேயா ரவுண்ட்ஸ் போய் வரலாம். நீ எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. இது சிக்கனா? உங்களுக்கு எல்லாமே சதம் வச்சிருக்கேன், எலும்பே வைக்கல. நான் தான் ஃபுல்லா எலும்பா பொறுக்கி போட்டுனுட்டேன். என்ன நீ எலும்பா சாப்பிடுவேன்? ஆனால் தான் எலும்பா இருக்கு. பல்லு இல்ல, ஆனால் ஃபுல்லா சதையா. நான் எலும்புல நல்லா கடிப்பேன், அதனால எலும்பா. நல்லா இருக்கா சிக்கனா? சரி நானும் இதை வந்து சாப்பிட்றேன். சரி வா, இதோ வரேன். சூப்பரா இருக்கு. கம்மி உனக்கு விட்டுட்டா? இப்போதான் குளிச்சுட்டு வரேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அந்த வறுத்த கறி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. பிரியாணி செஞ்சுருந்தா இதுக்கு மேலே வேற லெவலில் இருக்கும். பிரியாணிலாம் சாப்பிட்டா மாதிரியே இருக்காது. என்ன நீ மோன் கம்புன்னு சாப்பிட்ற? கேட்டால் தான் சொல்லுவ பார்க்குறேன். இல்லை பட்டு நீ முதல்ல ஊட்டினில்ல, அது நான் ஊட்டி நீ சாப்பிட்ற. இப்போ நீயா சாப்பிட்ற? ஒரேடே சாப்பிட்டுருந்தா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். எப்பவுமே சாப்பாடுல கை வச்சுட்டு எழுந்து போகிறதுனால சாப்பிட்றதே பிடிக்கும். ஒரேடே சாப்பிட்றதுனா நல்லா சூப்பராக ரிவ்யூ சொல்லலாம். சிக்கன் சிக்கன் பட்டுக்கு இந்த குடல் எல்லாம் பிடிக்காது. குடல் இல்லை, இது தோலுன்னு நினைக்கிறேன். தோலோ குடலோ குழப்போ ஏதோ அது வந்து பட்டுக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஆனால் வச்சனுக்கு தான் அது பிடிக்கும். வச்சன் எல்லாத்தையும் போட்டு பிறஞ்சு எடுத்துடும். வச்சன் எல்லாமே பிடிக்கும். மட்டன் பிடிக்கும், முட்டை பிடிக்கும், கறி பிடிக்கும், மீன் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும் அவருக்கு. இப்போ ஏந்து சிக்கன் நல்லா ஏந்துடும். வச்சன் சிக்கன் சாப்பிட எழுப்பக்கூடாது, அவனே ஏந்துக்கிட்டோன்னு தான் கம்முன்னு இருக்கிறான். தூங்கி ஏந்ததும் வந்து சிக்கனுட்டு கத்துறாரு அவரு. சரி குளிச்சுட்டு வாடா, சிக்கன் உனக்கு தாண்டான்றான். அப்பா சிக்கனு, அம்மா சிக்கனு. சிக்கன்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவார் வச்சனு. சிக்கன் வேணுமா? சாப்பிடணும்டா. இதெல்லாம் காராது இவருக்கு. வச்சு கொம்புகிற பட்டு சாப்பிட்டு பொறுமா சாப்பிடு, உனக்கு தான். சாப்பிடணும்டா. சிக்கன் மட்டும் சாப்பிட்டா எப்படி சரி வரும் நீயே சொல்லு. உனக்கு 2 பீஸ் சிக்கன் தான் எடுத்துட்டு வந்தேன், நீ எக்ஸ்ட்ரா 2 பீஸ் இவர் கையில வச்சுட்டு இருக்காரு பாக்குற உங்க அப்பா சிக்கனை சேர்த்து. சிக்கன் தான், சிக்கன் போல் வச்சிருக்கேன். நாங்கள் அந்த வீட்டில் தான் வந்து வாடகைக்கு இருந்தோம். பட் மஞ்சள் கலர் பெயிண்டா? ஆமாம், கூட்டு ரோட்டில். இதோ அது வரைக்கும் பாருங்க பின்னாடி. எத்தனை வயசு இருக்கும்? அப்போ வந்து ஒரு நான் வந்து 10வது படித்தேன். இப்போ 5 வயசு கிட்ட இருக்கும். ஆமாம்,
கூட்டு ரோட்டில் இங்கே தான் நாங்கள் வாடகைக்கு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அத்தையை பார்த்துட்டு வந்தோம். இப்போ நாங்கள் பக்கத்துலேயே தான் இன்னொரு அத்தை வீடு, ரேவதி அத்தை வீடு, என்னோட சின்ன சித்தி வீடு. அங்கே போயிட்டு இருக்கக்குள்ள பட்டு வந்து சின்ன வயசில் வந்து அவங்க வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூனால அம்மா இவங்கெல்லாம் வந்து ஒரு வாடகை வீடு எடுத்துகிட்டு கூட்டு ரோட்டில் தான் தங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீட்டை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதனால என்னை பட்டு வந்து கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க. இன்னும் அந்த வீடு அப்படியே மாறாமல் இருக்குது. பட் பெயிண்ட்லாம் மாறி இருக்கும். பட் நீ தான் இல்லை, அப்பயும் மஞ்சள் கலர் பெயிண்ட்டு தான். இப்பயும் மஞ்சள் கலர் பெயிண்ட்டு தான். சரி, நம்ம தான் இருந்திருக்காங்க. இவங்க வந்து இங்கே இருந்திருக்க வேண்டியதுதான். அப்புறம் ஏதோ கன்வென்ஸ்லாம் பண்ணி அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து திருப்பி வழுதார் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், சரி. வழுதாருக்கு வந்ததுனால தான் நீ என்ன மீட் பண்ண இல்லையா? சரி, சின்ன சித்தி வீட்டுக்கு மீட் பண்ணதுனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ நல்ல வேலை இங்கே இல்லை, நல்ல வேலை வழுதாருக்கு வந்து. சரி, போயிட்டு நம்ம அத்தையை பார்த்துட்டு போகலாம். இதுதான் வந்து சின்ன சித்தி வீடு. நம்ம சர்ப்ரைஸாக வந்து போனதாக இருக்கட்டும்டா. தூங்குறாங்க, ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? போயிடலாமா? அது ஓப்பனில் தான் இருக்கு. தூங்குறாங்களே, நான் போய் கூப்பிடுறேன். வந்து 2 நிமிஷம் தான் ஆகுது, அதுங்காட்டி பட்டு போகலாமான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து அங்கேயே பிளான் பண்ணி தான் வந்தோம். அங்கே மாலை அது என்ன என்ன இது ப்ரூ, அப்புறம் அந்த ஃபில்டர் காப்பி தான் குடிப்பார் எப்பயாவது. இல்ல அங்க மாலைக்கு போட்டு தரணும் சொல்லிச்சு, ஆனா சொல்லிச்சு. சரி, அப்புறம் நம்ம வந்து நடிச்சித்திக்கு வந்து ஆஞ்சியா பண்ணியிருந்தாங்களா, ஸோ அதனால சித்தியை பார்த்துட்டு போக தான் வந்தோம். நாங்கள் வந்து வரும்போதே வந்து சின்ன சித்தி வீட்டுக்கும் போகலாம், நான் தேங்காய் எடுத்துகிட்டு வந்தேன் தான். ஆனால் இங்கே ஏன் வரலனாக்கா அது வந்து நார்மல் டேஸ். ஸோ சண்டேவில் தான் இவங்க வந்து கலகலகல்னு இருப்பாங்க. ஆமாம், சித்தி மட்டும்தான் இருப்பாங்க. அதனால தான் நான் வரல. அது தேங்காய் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப வெயில் அன்னைக்கு. சரி, இங்கே வந்து போனோம். எப்பவுமே வந்தாக்கா இந்த பக்கம் வர முடியல. அதனால இன்னைக்கு பிளான் பண்ணியே வந்தேன், சின்ன சித்தி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு. பசங்கள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கல, அவங்க வந்து உள்ளே இருக்காங்க. வந்தாங்க, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உள்ளே போயிருக்காங்க. என்ன சித்தி சாப்பிட்டீங்களா? மதியம் என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் குழம்பா ஃப்ரையா? எங்கள் வீட்டில் குழம்பு சிக்கன் தான். எல்லா வீட்லேயும் மற்ற நாளில் ஃபிஷ். நாங்களாம் மட்டனே எடுக்கவே மாட்டோம். நாங்கள் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. இந்த 5 வருஷத்துல நீ இதுவும் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால இவங்களுக்கு தெரிஞ்சது இல்லை. எனக்கும் தான் மட்டன் பிடிக்கும். ஏதாவது டீ காபி சேர்க்கணுமா? இங்க பாருங்க, டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல எனக்கு அந்த ஸ்மெல் வருது, எழுந்து ஓடிடும். ஒழுங்கா தயிர் சாப்பிட்டாமா, நீ தயிர் சாப்பிட்ற எழுந்து போயிட்ட அப்படிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அங்க போயிட்டு வரவே மாட்டேன்ட்டான். ஜஸ்விதா அங்கதான் இருக்குதா? ஜஸ்விதா போல இங்கதான் இருக்குதா? நான் ஜஸ்விதா கூட இருக்கேன். ஜஸ்விதா அஜன் அஜன் பிரதாப் விட்டு போவாது. போக மாட்டாங்கன்னா அவங்க வெளியில கூப்பிட்டு போனா சாக்லேட்ல வாங்கி தர சொல்லி கூப்பிடுறாங்களா? இப்ப இதுவே சங்கீதா கூட போனா வாங்கி தர மாட்டாங்களா? அதனாலதான் டீ காஃபி எல்லாம் இறங்காது. ஆனா இந்த மாதிரி பாக்கெட்ல பொட்டலாம் கொடுத்தா நல்லா இறங்கும். டீ காஃபி அது பால் ஐட்டம். எனக்கு தான் பால் ஐட்டம் பிடிக்காது. பால் ஐட்டம் பிடிக்கலாம், என்ன மாதிரி இருக்கணும், எதுவுமே குடிக்காம. இவர் வந்து ஃபில்டர் காஃபி மட்டும் பிடிக்குமா இவருக்கு? என்ன ஜூஸ்? மாங்காய் ஜூஸ். அவனே கண்டுபிடிச்சிட்டானா? நீ எடுத்து விட்டியா? வரியா? இங்கே இருக்க சின்ன விட்டே இருக்கேடா, சின்ன விட்டே இருக்கு. வாடா போலாம். சரி, நம்ம அடிக்கடி வரலாம். அத்தை அத்தை வாங்க, நாளைக்கு வருவாங்க ஆயெல்லாம் அங்க ஊருக்கு. நம்ம போலாம் வா. நம்ம ஆயெல்லாம் நம்ம போலாமா? வா, அத்தை வீட்டுக்கு நாளைக்கு வரலாம். நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாத்துக்கு வேற ட்ரெஸ் எடுத்து தரல பரோன போட்டுக்க. வா, பேர்ல இது வந்துட்டே. சரி, வா பட்டு போலாம். மணியாவது பட்டு. நம்ம மட்டும் போலாமா பீச்சுக்கு? சரி, ஓகே, நம்ம மட்டும் போயிடலாம். சரி, வச்சே
என்ன தலுக்கு வச்சாலும் இப்போ வரமாட்டான். அவனுக்கு குண்டு கட்டா தூக்கின்னு தான் வரணும். போ பீச் போற நீ வரலையா? சரி சித்தி நாங்கள் போய் வரோம். பிரியங்கா பாய் சொன்னா பாய் பாய் பாய்.